தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் பெண்கள் குறித்து அரசியல் விமர்சகர் பொன்ராஜ் ஆபாசமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இதற்கு விஜய் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சென்னை டிஜிபி அலுவலகத்தில் பொன்ராஜ் மீது விஜய் நேரில் சென்று புகார் அளித்துள்ளார். திமுகவின் அரவணைப்பில் இருப்பதாலேயே பொன்ராஜ் இவ்வாறு பேசியிருப்பதாகவும் புகார் மனுவில் விஜய் குறிப்பிட்டுள்ளார். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்தபோது விஜய் கையில் மனுக்களையும் கொண்டு வந்திருந்தார். அரசியல் விமர்சகர்கள் அப்துல் கலாமின் முன்னாள் உதவியாளருமான பொன்ராஜ் தாவைக்காவிற்கு ஆதரவு அளிக்கும் பெண்கள் குறித்து பேசிய பேச்சு சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அதாவது தாவைக்கா பெண் தொண்டர்களை சாரிகள் என்று விமர்சித்து பேட்டியளித்திருந்தார். இதற்கு உடனடியாக தாவைக்கா தலைவர் விஜயும் கடும் கண்டனங்களை தெரிவித்திருந்தார். அநாகரிக அரசியலில் உச்சமாக தமிழக பெண்கள் மீது மோசமான வன்மத்தை வெளிப்படுத்தியுள்ள கருத்து எந்த நிலையிலும் ஏற்கக்கூடியதல்ல. தான் பேசிய கருத்திற்கு பொன்ராஜ் உடனடியாக தமிழக பெண்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் இன்று மாலை தவிக தலைவர் விஜயே நேரில் சென்று பொன்ராஜ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இது தொடர்பாக விஜய் அளித்துள்ள புகார் மனுவில் கூறப்பட்டிருப்பதாவது: தமிழக வெற்றி கழக பெண்களை தரம் தாழ்த்து பேசி வரும் திரு பொன்ராஜ் அவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை கோருதல் தொடர்பாக ஆளும் திமுகவின் அதீத ஆதரவாளராக செயல்பட்டு வரும் திரு பொன்ராஜ் என்கின்ற நபர் தமிழகம் முழுவதும் இருக்கும் என் அம்மா அக்கா தங்கைகளான ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்கள் இனத்தையே விலை மாதர் என்று அர்த்தம் தொனிக்கும் சொல்லை நேரடியாகவே பயன்படுத்தி மிகவும் கீழ்த்தரமாக விமர்சித்து வருகிறார். தமிழ் பண்பாட்டில் பெரும் போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய தாய் உள்ளதற்கு தங்களை தரம் தாழ்த்த விமர்சித்து வரும் திரு பொன்ராஜ் என்கின்ற இந்த நபர் ஆளும் கட்சியான திமுக தலைமையில் அரவணைப்பில் இருப்பதால் தன்னை யாராலும் கட்டுப்படுத்த இயலாது என்ற நினைப்பில் எல்லை கடந்து அநாகரிகமாக பேசி வருகிறார். இவ்வாறு நம் தமிழக மகளிரை மிக மோசமாக பேசி வரும் இந்த நபர் மீது சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுத்து பெண்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று அதில் கூறப்பட்டிருந்தது. அப்பொழுது விஜயுடன் செங்கோட்டையன் மற்றும் தவிக நிர்வாகிகளும் சென்றிருந்தனர். இது தொடர்பாக செங்கோட்டையன் கூறியதாவது: யூடியூபில் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை சொல்லி திமுகவுடன் ஆதரவுடன் உறுதுணையோடு பொன்ராஜ் பெண்களை கேவலமாக இழிவுபடுத்தி பேசியது பற்றி டிஜிபியிடம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விஜய் வந்து புகார் அளித்துள்ளார். பெண்களுக்கு எதிராக இப்படி பேசியது நமது தமிழர் பண்பாட்டை குறைக்கும் வகையில் அத்துமீறிய வகையில் இருக்கிறது. அதனால்தான் விஜயே நேரில் வந்து புகார் அளித்திருக்கிறார். போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். நாட்டில் உள்ள மகளிரை இழிவுபடுத்தும் வகையில் பொன்ராஜ் பேசியுள்ளார். திமுகவுடைய பின்புலம் இருப்பதால் தான் பொன்ராஜ் இதுபோல பேசியிருக்கிறார் என்று அவர் கூறியுள்ளார்.